அமெரிக்காவின் பிரபல டிவி ஷோவான காஸ்மோஸ் மூலம் பிரபலமானவர் வான் இயற்பியல் துறை நிபுணர் டாக்டர் நீல் டிக்ரேஸ் டைசன். 8 நாள் என கிளம்பி 9 மாதங்களான போதும் தேவையான ஆடைகளை எடுத்துச் சென்றிருக்க மாட்டார்களே தவிர மற்ற எதற்கும் தயாராகத்தான் சென்றிருப்பார்கள் என கூறியிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட சிறுநீரை பருகியது கூட அவர்களது பணியின் ஒரு பாகமே என கூறியிருக்கிறார். பூமியில் புவியீர்ப்பு எதிராக நிற்காமல் படுத்த நிலையில் இருக்கும் போதும் நமக்கு இதயம் சீராக செயல்படுவது போன்றே அங்கும் செயல்படும் என்றும் அதற்காக அவர்கள் எக்ஸசைஸ் செய்து வந்தனர் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். காதுகளின் உள் அடுக்குகளான வெஸ்டிபுலார் அமைப்புக்குள் உள்ள திரவம் மனிதர்களின் பேலன்ஸை உறுதி செய்யும் என்றும் நீண்ட நாட்களாக அங்கு அவர்களுக்கு அந்த திரவம் பயன்படுத்தாது இருப்பதால் கீழே விழுவதை மூளைக்கு எச்சரிக்காது நிதானம் இழக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் நீல். இதனால் பூமிக்கு திரும்பியதும் கண்ணாடி கிளாஸை கையில் கொடுத்தால் கூட பிடி நழுவி அதை கீழே விட வாய்ப்புள்ளது என்றும் பிளாஸ்டிக் கப்பை கொடுப்பதே நல்லது என்றும் கூறியிருக்கிறார். உடல் அளவிலும் மனதளவிலும் தயாராக இருப்பவர்களைத்தான் விண்வெளி வீரராக நாசா தேர்ந்தெடுக்கும் என்றும் அவர்களே அதற்கு தயாராக இருக்கும் போது அவர்களை நினைத்து வருந்துவது தேவையற்றது என தான் தனிப்பட்ட முறையில் கருதுவதாகவும் கூறியிருக்கிறார். வகுப்பறைகளில் வைத்திருக்கும் மாதிரி உலக உருண்டைக்கு மேலே 2 நாணயங்களை அடுக்கி கிடைக்கும் தடிமன் தான் பூமிக்கும் விண்வெளியில் பணி நடக்கும் இடத்துக்கான தூரம் என்றார் டாக்டர் நீல். அமெரிக்காவில் 10 நாசா மையங்கள் இருந்தும் ஒன்றில் கூடவா கேரேஜில் மற்றொரு ஸ்பேர் ராக்கெட் தயாராக வைத்திருக்கவில்லை? பிளான் பி இல்லாமலா நாசா செயல்படுகிறது எனவும் வினவினார். நாசாவின் பட்ஜெட் அளவில் மிக மிக சிறிய ஒதுக்கீட்டை வைத்து எந்த நாட்டு விண்கலமும் இதுவரை களமிறங்காத நிலவின் தென் துருவத்துக்கு இந்தியா சென்றது மிகப்பெரிய சாதனை என்றும் நீல் பாராட்டினார். சூரிய ஒளியே படாத நிலவின் தென்துருவத்தில் ஒரு சொட்டு நீரை வைத்தால் அது எப்போதும் ஆவியாகாது, அப்படியே இருக்கும் எனவும் சவாலான அங்கு இந்தியா தடம் பதித்து ஆய்வு மேற்கொண்டது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நீல் டிக்ரேஸ் டைசன்.